வணக்கம் நண்பர்களே. 13 வயதுல படிப்பு போச்சு. வீட்டுல ரொம்ப ஏழ்மை. தொடர்ந்து பல நாட்களா பசி. வேலை தேடி தேடி அழுத்து போச்சு. இப்படியே போக ஒரு நாள் பசி மயக்கத்துல கண்கள் சொருக சொருக ஒரு நாடக கம்பெனி வாசல்ல போய் உட்காந்துருக்கிறான் அந்த சிறுவன். அந்த நேரத்துல ஒரு பணக்காரர் குதிரையில நாடகம் பார்க்க அங்க வராரு. அங்க அந்த பையனை பார்த்து, டேய், இங்க கட்டி வச்சுட்டு போற குதிரையெல்லாம் காணாம போயிடுது, நீ இதை பாத்துக்க, வரும்போது உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆஹா, இப்படி ஒரு வேலையா? ஐயா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா தலையாட்டினா அந்த சிறுவன். தன்னோட மனசுல ஒரு தைரியத்தை வர வச்சு சட்டுன்னு ஒரு தெம்போட எந்திரிச்சான். இப்போ நாடகம் முடிஞ்சு அந்த பணக்காரர் வெளியே வராரு. வெளியே நிக்கிறது தன்னோட குதிரை தானா அப்படின்னு அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு குதிரையை சுத்தப்படுத்தி சேனத்தை பளபளப்பா தொடச்சு வச்சிருந்தான் அந்த பையன். இப்போ தான் நினைச்சதை விட அதிகமாவே கொஞ்சம் பணத்தை அவங்கிட்ட கொடுக்கறாரு அந்த பணக்காரர். அடேங்கப்பா, சில்லறை கிடைச்சா போதும்னு நினைச்ச பையன் கையில இப்போ பணமே வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறான். மறுநாள் அதுக்கு அடுத்த நாள்னு இப்படியே நகருது. நாடகம் பார்க்க வந்த மத்தவங்களும் குதிரையை அவங்ககிட்ட ஒப்படைக்க வழக்கம் போல அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறான், சுத்தப்படுத்தி கொடுக்கறான். வருமானம் பெருக பெருக கடைசியில குதிரை லாயத்தையே உருவாக்கி உதவிக்கு வேலையால வச்சு முதலாளியே ஆயிட்டான். சரி, அதோட விட்டானா? இல்ல, நாடகத்தையும் கவனிக்கிறான். பின்னால மிகப்பெரிய இலக்கிய மேதையா ஆயிட்டான். அப்படிப்பட்ட பேரையும் புகழையும் சம்பாதிச்ச அந்த நபர் வேற யாரும் இல்லைங்க, உலக புகழ் பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர் அவர்கள் தான். இவரை பத்தி நிறைய கதைகளை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? மனிதர்களுக்கு எப்ப வேணாலும் நல்ல நேரம் வரும். வர்ற நேரத்தை, வர்ற சந்தர்ப்பத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா குதிரைக்காரனும் குபேரன் ஆகிடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மேலும் இதே மாதிரியான பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தெரிந்ததை பகிர்வோம். நன்றி, வணக்கம்.